ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாயிருப்பீர்களாக, மனரம்யமா இருப்பீர்களாக. இன்று மாலை 7 மணிக்கு சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. சகோதரர்கள் அதிகமாய் வந்து கலந்து கொள்ள ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் உங்களோட வந்து கலந்து கொள்வேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் 23ஆம் சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க விரும்புகிறேன். இந்த 23ஆம் சங்கீதத்தின் மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய தகப்பனாருக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளிலும் கடைக்குட்டி, மற்றவர்களெல்லாம் ஆர்மியிலும் மட்டுமாய் அரசாங்க உத்தியோகத்திலும் இருந்தவர்கள். ஆனால் தாவீது மேய்ப்பனாயிருந்தவன். அந்த மேய்ப்பனாயிருந்தவனுக்கு தான் பெரிய மேய்ப்பனை குறித்து நன்றாய் தெரியும். ஆகினாலே அந்த மேய்ப்பனாகிய தாவீது ஒரு மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லப்படத்தக்கதான ஒரு சங்கீதத்தை எழுதுகிறான். அந்த சங்கீதத்தில் ஆரம்ப வசனம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாருக்கெல்லாம் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரோ அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் அப்படிப்பட்டதான ஒரு மேய்ப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் தாழ்ச்சி அடையேன்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்களிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றுகிறார். அவருடைய நாமத்து நிமித்தமாக என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். எல்லாத்தையும் காட்டில் எனக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு உங்கள் மனதில் எழுதப்பட வேண்டியதான ஒரு வசனமாய் நான் சொல்லுகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய வருகிறது உண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கு, அது பயம் நிறைந்த பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, தனிமையாய் காணப்படத்தக்கதான பள்ளத்தாக்கு, நம்பிக்கைக்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு. ஆனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், தனிமையில் நடந்தாலும், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நிறைய மனுஷருடைய உள்ளங்களிலே பயம் ஆட்கொண்டிருக்கிறது. எந்த காலத்தை காட்டிலும் அதிகமாய் மனுஷரை பயம் ஆட்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற பயம், மரண பயம், கொள்ளை நோய்களின் பயம், அழிவை குறித்த பயம், நிறைய பயம். பரீட்சையில் பாஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ பயம், வேலை ஒழுங்காக இருக்குமோ இல்லையோங்கிற பயம், வேலை போயிடுமோங்கிற பயம், குடும்பம் சிதறி போகுமோங்கிற பயம், நிறைய பயங்கள். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். பயத்திற்கு நான் நீங்களாக்கி காணப்படுவேன். காரணம் உண்டு. என்னுடைய செல்வாக்கினாலே அல்ல, என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, என்னுடைய ஞானத்தினாலே இன்ஃப்ளூயன்ஸ்னாலே அல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரைஸ் காட். என் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு. அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும். நான் வழி விலகும் போது அவருடைய கோல் 1-2 அடி அடித்து என்னை நேர்பாதையில் நடத்துகிறது. நான் பசியாக இருக்கும்போது, ஆகாரம் கிடைக்கும் போது, தவிக்கும் போது அவருடைய கோல் தழைகளை பறித்து எனக்கு கொடுக்கிறது. வழி தவறும் போது அவரது தடி என்னை 2 அடி அடிக்கிறது. அப்போ அவரது கோலும் அவரது தடியும் என்னை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. ஏனென்று கேட்டால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும், பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று தெரியும். ஆனால் அங்கே என் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நிச்சயத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. அப்படி செய்தால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே மட்டுமல்ல, நம் ஜீவனுள்ள நாள் மட்டும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அது இந்த நாளில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மேய்ப்பனின் சங்கீதம், சின்ன குழந்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற இந்த சங்கீதத்தை இன்றைக்கு தியானிக்க கிருபை தந்தீர். இந்த வசனத்தில் உள்ளதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு நடக்க எங்களுக்கு இந்த நாளிலே ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்து விட்டீர் என்று நம்பி அட்வான்ஸா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். விசேஷமாய் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் பயப்பட மாட்டேன். God bless you abundantly again and again and again and again. Amen.